வண்டியை கேரிடோரில் நிறுத்தி வீட்டிற்குள் நுழைந்ததும் தனிமை என்னை அப்பிக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாழாய் போன பணத்திற்காக என் உயிரின் பாதியாக வந்தவளை பிரிந்து எங்கோ தூர தேசத்தில் இருக்கிறேன் என்ற உண்மை சுடும்போது பணத்தின் மேல் கோபமாக வரும். என்ன செய்வது? பாசத்தை பகிர்ந்து கொள்ள கூட பணம் தேவைப்படுகிறதே. தூக்கத்தை விட்டு விழித்தவுடன் அடுத்த நிமிடமே எதற்கெடுத்தாலும் பணம் தேவைப்படுகிறதே. அம்மா 3 வருஷம் போயிட்டு வந்துடுறேன், பிரியா கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்குள்ள பாலுவும் படிப்பை முடிச்சிட்டானா கொஞ்சம் பாரம் குறையும், அப்புறம் நான் இங்கேயே வந்துடுறேன் என்று சொன்னேன். முதல் முறையாக கிளம்பும் போது அம்மாவின் அழுகை இன்னமும் என் கண்களில் இருக்கிறது. பத்திரமா பார்த்துக்கப்பா, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்தாதான் நாங்க இங்க நிம்மதியா இருப்போம் என்று சொன்னார். விடுமுறை நாட்களில் போன் செய்வேன். போனுக்கு அருகிலேயே மொத்த குடும்பமும் காத்திருக்கும் போல. ஒரு ரிங் போகும்போதே அம்மா உடனே எடுத்து விடுவாள், பேசும் போதே அழுது விடுவாள். எனக்கும் இங்கு கண்ணீர் முட்டிக்கொள்ளும். அப்பா, தங்கை, தம்பி நான் அங்கு இல்லாத வெற்றிடத்தை சொல்லி வருத்தப்பட்டு கொள்வார்கள். 2 வருடம் பேங்க் பேலன்ஸ் கூடியது. பார்த்திபா, நம்ம பிரியாவுக்கு நல்ல இடம் கூடி வருது, முடிச்சிடலாமா? விவரங்களை சொன்னார். இவ்வளவு நல்ல இடம் வர்றப்ப ஏமா தயக்கம், முடிச்சிடுங்க என்று சொன்னேன். அதில் அவங்க பெரிய இடம், கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு என்று சொன்னார். அதனால் என்னம்மா, நம்ம வீட்டில் பொண்ணுன்னு அவள் ஒருத்தி தானே, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? கடனை உடன்பட்டாவது நல்ல இடத்துல அவளை கொடுத்துட்டா அவ சந்தோஷமா இருப்பா இல்ல? பணத்தை பத்தி யோசிக்காம முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, நான் 1 மாசம் லீவில் வந்துடுறேன் என்று அவனும் சொன்னான். பிரியாவின் கல்யாணம் தடபுடலாய் நடத்தினேன். ஊர்ல இவ்வளவு விமர்சையா யாரும் பண்ணல, எல்லாம் நல்ல பண்ணப்பா. நண்பர்கள் என்னிடம் பாராட்டினார்கள். உறவுக்காரர்கள் சிலருக்கு மட்டும் குமைச்சலுக்கும். வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறான், செய்யறதுக்கு என்ன? காதில் லேசாக விழுந்தது. ஆமாம், வெளிநாட்டில் சும்மா தூக்கி கொடுத்து விட போறான். நம்ம வழியை சொல்லக்கூட பக்கத்தில் ஆள் இல்லாமல் அங்கு தினம் தினம் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை இவர்களுக்கு எங்க புரிய போகிறது? இந்த முறை விடுமுறை முடிந்து நான் கிளம்பும் போது அம்மாவிற்கு லேசாக கண்கள் கலங்கினாலும் பெண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து விட்ட திருப்தியில் விடை கொடுத்தாள். 3வது வருடம் பேங்க் பேலன்ஸ். பார்த்திபா, பாலுவும் இந்த வருஷத்தோட படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். உனக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணாதான் அவனுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ண சரியா இருக்கும். இது வரைக்கும் இந்த ஓட்டு வீட்டில் நாம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பூரா இடிச்சிட்டு புதுசாக கையோடு கையா கட்டிட்டா நிம்மதியாக இருக்கலாம். அப்பா என்ஜினியர்கிட்ட பேசினார், சிம்பிளா ஒரு 10க்குள்ள முடிச்சிடலான்னு சொன்னார் என்று சொல்ல, தாய் தேசம் இந்த முறையும் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. ஓடு வீடு மாடி வீடானது. கிரக பிரவேச போட்டோக்களை மெயிலில் பார்த்து கொண்டேன். நீ இல்லாம பண்ண கஷ்டமா தான் இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு செலவு ஜாஸ்தி ஆகுதில்ல, ஒரு வழியா கல்யாணத்துக்கு வந்துடு. அப்பா சொன்னாலும் நிஜமும் அதுதானே என்று இருந்தது. எனக்கு ஏதோ செவ்வாய் தோஷமாம். அதே போல தோஷமுள்ள பெண் தான் கட்டணுமா? சரவணா, தோஷம் இருக்கிற பெண்ணா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் ஜாதகம் பொருந்தாம போகுது. ஒரே இடம்தான் எல்லா பொருத்தமும் வருது. பொண்ணு கூட நல்லா தான் இருக்கு, ஆனா நம்மளை விட வசதி கம்மி, அதான் யோசிக்கிறேன் என்று அம்மா சொன்னாள். நம்ம விட வசதி, இதற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்று அம்மா மறந்து விட்டால் போலும். அம்மா, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குணமா இருக்காளா? அது போதும். சீர் சனத்தின்னு எதுவும் கேட்காத, அவங்களுக்கும் சம்மதனா பேசிடுங்க என்று சொன்னார். ஒரு நல்ல நாளில் காயத்ரியை கைப்பிடித்தேன். விடுமுறையில் மனைவியுடன் இருந்த அந்த 3 மாதங்களும் வாழ்க்கையின் வசந்தமாயிருந்தது. இடையே அங்கேயே வேலை தேடிக்கொள்ள முயற்சி செய்தேன். அங்கு வேலை கிடைத்தது. போதுமான சம்பளம் இல்லை. இங்கு தேவையான சம்பளத்தோடு வேலை, கூட மனைவி இல்லை. பணமா பாசமா என்று எடை போட்டு பார்த்தபோது ஏனோ எப்பவும் பணம் தான் வெற்றி பெறுகிறது. மிடில் கிளாஸ் குடும்பத்தில் லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா மொபைல் ரிங்டோன் பாடியது. என் காயத்ரி தான். என்னங்க, எப்படி இருக்கீங்க? உங்கள் குரலை கேட்டாதான் தூக்கமே வருது. இன்னைக்கு செக்கப் போனாங்க, ஜனவரி 13ஆம் தேதி கொடுத்துருக்காங்க என்று சொன்னாள். ஏய், பொங்கல் வரவுன்னு சொல்லு,
என் பொண்ணு என்ன சொல்றா, ரொம்ப படுத்துறாளா என்று கேட்டான். என்னங்க, அத்தை பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பொண்ணுன்னு சொல்றீங்க, யார் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்று இவளும் சொன்னாள். அசடு, எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, உடம்ப பார்த்துக்க, நான் நாளைக்கா பேசுறேன் என்று சொன்னான். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் அருகாமை எவ்வளவு முக்கியம். காயத்ரி மனசில் நினைக்கிறத யார்கிட்ட சொல்வா? என் நிலைமை எனக்கே வெறுப்பாக இருந்தது. மறுபடியும் தொலைபேசி ரிங்டோனை வைத்து காயத்ரியாக இருக்க வாய்ப்பில்லை என்று யோசித்தவாறே எடுத்தேன். பார்த்தி, பார்த்தி, மாலதியின் குரல் பதட்டம் தெரிந்தது. நண்பரின் மனைவி அவள். என்னங்க இந்த நேரத்தில் ஃபோன் என்று நான் நண்பரின் மனைவியிடம் கேட்டேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க என்று அவளும் சொன்னாள். என்ன என்ன ஆச்சு என்று நானும் பதற்றத்தோடு கிளம்பினேன். அவருக்கு என்னவோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வண்டி கொண்டு வாங்க என்று அவள் சொன்னாள். இதோ உடனே வரேன். எதுவும் புரியவில்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடுத்த 3வது நிமிடம் அவர் வீட்டு முன்பு கதவு திறந்தே கிடந்தது. என் வரவை எதிர்பார்த்து உள்ளே சென்றேன். அழுகை சப்தம் கேட்க நண்பர் மயங்கிய நிலையில் கிடந்தார். பார்த்தி, நான் என்ன செய்வேன்? ஆஸ்பத்திரிக்கு போகணும். எங்கே போகணும், எப்படி போகணும், ஒன்றுமே புரியவில்லை அவனுக்கு. அவரை வண்டியில் படுக்க வைத்துவிட்டு நான் வண்டியை விரட்டினேன். கணவனுக்கு என்ன ஆச்சோ, எதுவும் ஆகக்கூடாது என்று எல்லா தெய்வத்தையும் வேண்டியவாறே சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க என்று பதட்டத்தில் மாலதி சொல்லிக்கொண்டே வந்தாள். கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒன்று என்றால் ஒரு குடும்பமே துடிக்கும். அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், இங்கே போகலாம், ஒன்றும் ஆகாது, பலர் இருக்கும் அந்த பலம் கூட இப்ப இங்கே இல்லாமல் குடும்பத்தை இழந்து சொந்த பந்தம் இல்லாமல் அந்நிய நாட்டில் அனாதையாக இருப்பது போல தெரிந்தது. ஏதோ நண்பன் என்ற உறவு கூட இல்லை என்றால் வாழ்வது கடினம்தான். அவசர சிகிச்சை பிரிவில் அவசரமாக அவரை தள்ளுவண்டி உதவியோடு உள்ளே அழைத்து சென்றோம். நமக்கு தான் அவசரமே தவிர அவர்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா டெஸ்டும் முடிந்து மூச்சு விடும் குழாவில் அடைப்பு உள்ளது. உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும். 3 லட்சம் கட்டிவிட்டால் பண்ணலாம். இப்போதைக்கு நினைவு திரும்பிடுச்சு, போய் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். மாலதி அழகியை அடக்கி கொண்டு சுந்தரின் கையை பிடித்து கொண்டு, என்னங்க என்ன ஆச்சு? காஃபி போட்டு வர்றதுக்குள்ள கண்கள் குளமாகியது. சிஸ்டர், இப்போ ஜாஸ்தி பேச வைக்க வேண்டாம், வாங்க வெளியில் என்று அவனும் அவளை கூப்பிட்டான். என்னங்க இப்போ பணத்துக்கு என்ன பண்ணலாம்? வீட்டில் சேமிப்பு ஏதாவது இருக்கா என்று கேட்டேன். பார்த்தி, உண்மையை சொல்லப்போனால் வீட்டில் சேமிப்பு எதுவுமே இல்லை. சம்பாதிக்கும் சம்பளம் எல்லாம் லோன், குடும்ப செலவு, தங்கை கல்யாணம் என்று செலவுக்கு மேல் செலவு வந்ததால் சேர்த்து வைக்க முடியாமல் போய்விட்டது. இதுவரை எனக்காக ஒன்று கூட வாங்கி கொள்ளவில்லை. என் வீட்டில் போட்ட நகைகள் தான் வச்சிருக்கேன். அவர் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, குடும்பம் என அனைவருக்கும் ஓடி ஓடி செய்தோம். கண்ணீர் விட்டு அழுதான். இந்த சமயத்தில் நீங்கள் தான் எனக்கு கடவுள் மாதிரி, எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. அவர் நல்லாயிட்ட பிறகு ஏதாவது வழி செய்துக்கலாம் என்று அவள் சொன்னாள். வரவுக்கு மேலே செலவு, அளவுக்கு மேலே ஆசை. நானே ஏற்கனவே 3 மாத சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கி ஊருக்கு அனுப்பி விட்டிருந்தேன். இப்போது கம்பெனியில் கேட்க முடியுமா? இந்த நிலைமையை சொல்லி உதவி கேட்டால் என்ன என்று தோன்றியது. முதலாளியிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் அதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டார். எப்பவும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை வந்தது. ஆனால் அவர் பேச தொடங்கினார். உனக்கென்றால் கம்பெனி முடிந்தவரை உதவி செய்யும். ஆனால் இது உனது நண்பன் என்று சொல்கிறீர்கள். அவருக்காக கம்பெனி எதற்கு உதவி செய்யணும்? உங்களுக்கே உங்கள் நண்பரை இங்கு வந்த பிறகுதான் பழக்கும். அவர் எப்படிப்பட்டவர் என்று கூட தெரியாது. உங்களைப் போல நாங்கள் யாரையும் நம்ப முடியாது. உனக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்து அவருக்கு உதவி செய்தும் அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த பணத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தானே. இந்த பணத்துக்காக நீங்கள் இன்னும் 1-2 வருடம் வேலை செய்ய வேண்டி வரும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் அப்பவும் இங்கே தான் வருவீங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? அவரவர்கள் பிரச்சனையை அவரவர்களே தான் பார்த்துக்கணும். சரி, நீங்கள் இப்போ புறப்படுங்க, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார். என்ன வாழ்க்கை இது? மனிதாபிமானம் அது எங்கே போயிற்று?
மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்களா, அல்லது பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் இப்படி இருப்பார்களா? ஒருவர் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள என்னென்ன வேண்டும்? அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள சிபிஐ வைத்தா தெரிந்து கொள்ள முடியும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனிதன் தான் மனிதனை மதிக்கணும். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, அவர்கள் நேரடியாக வருவதில்லை, யார் மூலமாக போதான் உதவுகிறார்கள். ஒருவருக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செய்யணும். அப்பதான் இந்த நாட்டில் கொஞ்சமாவது மனித குலம் வாழும். நீங்கள் எல்லாம் மனிதர்களா சார் என்று ரத்தம் கொதித்தது. அப்படியே அமைதியாக வெளியேறினேன். லேசா மொபைல் ஒலித்தது. இந்த கலாட்டாவில் காயத்ரிக்கு வழக்கமாக பேசும் நேரத்தை மறந்திருந்தேன். சொல்லு. குரல் கம்மியது. என்னங்க, என்ன ஆச்சு? குரல் ஒரு மாதிரியாயிருக்கு. நானும் 4 தரம் ஃபோன் பண்ணியிருந்தேன், லைன் கிடைக்கல என்று சொன்னான். ஒன்றுமில்ல, நண்பருக்கு விஷயத்தை சுருக்கமாக சொன்னேன். என்னங்க, இப்போதைக்கு கடன் வாங்கியாவது கட்டிடுங்க, அப்புறம் என் நகையை வச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம் என்று அவள் மறுமொழி சொன்னாள். எவ்வளவு அன்பான மனைவி! முன்பின் பார்த்தராத என் நண்பனுக்காக உதவ துடிக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அவங்களுக்காவது அவங்க ஒய்ஃப் கூடவே இருக்காங்க. உங்களுக்கு தலைவலினா கூட பார்த்துக்க யார் இருக்காங்கன்னு நினைக்கும் போது வயிறு கலக்குதுங்க. எனக்கு கஞ்சியை குடிச்சா கூட போதும், நீங்கள் என்னோட இருந்தா போதும். அழுதாள் அவள் விம்மி. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத, போய் தூங்கு. நான் இங்கே நிலைமை சரியான பிறகு நானே பேசுகிறேன் என்று சொல்லி இவனும் முடித்தான். பணத்துக்காக அலைந்து கடைசியாக கந்து வட்டி வரை வந்துவிட்டேன். மாதம் பணம் சரியாக கொடுப்பதாக சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். எனது அனைத்து அடையாள அட்டைகளின் நகல்களையும் கேட்டார்கள். அவர்கள் சொன்ன அனைத்து இடத்திலும் கையொப்பமிட்டேன். இது போதாதற்கு எனது நண்பனின் அடையாள அட்டைகளின் நகல்களையும் கொடுத்தேன். என் நண்பனை காப்பாற்ற வேண்டுமென்று மட்டும்தான் முக்கியமாகப்பட்டது. எப்படியும் நண்பனை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டேன். அப்போது அங்கு சென்றதும் மாலதி பதட்டத்துடன், என்ன ஆச்சுங்க, பணம் கிடைச்சதா என்று அவள் கேட்டாள். கொஞ்சம் இருங்க, பணம் கட்டிட்டு டாக்டரிடம் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றேன். பணம் கட்டிவிட்டு டாக்டரிடம் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன், பயப்படாதீங்க. இந்த ஆப்ரேஷன் முடிந்ததும் உங்கள் நண்பர் எப்பவும் போல சாதாரண நிலைக்கு வந்து விடுவார் என்று நம்பிக்கையாக சொன்னார் டாக்டர். நானும் அதே நம்பிக்கையோடு வெளியில் வந்து மாலதியிடம் பணம் எப்படி வாங்கினேன், யாரிடமெல்லாம் கேட்டேன் என்பதை விலாவாரியாக சொன்னேன். பார்த்தி, எங்களால் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் பாருங்க. நாங்கள் இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோமே என்று தெரியவில்லை. நீங்கள் இல்லை என்றால் எங்கள் நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. கலங்கினாள் அவள். எனக்கும் மனது கலங்கியது. ஐயோ, என்ன இதெல்லாம், கொஞ்சம் சும்மா இருங்க. ஆப்ரேஷன் சக்சஸ். சுந்தருக்கு நினைவு வந்ததும் அருகில் சென்ற மாலதி கட்டிப்பிடித்து கொண்டாள். மறுபிறவி என்று சொல்லி அழுதாள். அப்போதுதான் என் முகத்தில் சின்ன சிரிப்பு வந்தது. 2 நாட்களில் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டோம். 1 வாரத்தில் சுந்தர் மீண்டும் வேலைக்கு போக தொடங்கினார். கந்துவட்டி கடனை மாலதியின் நகையை விற்று கொடுத்தார்கள். 1 வார விடுமுறை நாளில் சுந்தர் வீட்டில் மதிய உணவு. பார்த்தி, நாங்கள் ஊருக்கே போயிடலான்னு இருக்கோம். என்னவோ போப்பா, குடும்பத்தை விட்டு சொந்த பந்தம் விட்டு பொழைக்கணும்னு திக்கு தெரியாமல் இங்கே வந்து மட்டும் என்ன சாதிச்சோம்? நம்ம தேவைங்களுக்கு முடிவே கிடையாது. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது அன்பா வாழ்ந்துட்டு போவோமே. 10,000 கிடைக்கிற வேலையா இருந்தாலும் கூட பரவாயில்லைன்னு பார்க்க சொல்லி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கேன். நீ என்னப்பா சொல்ற என்று கேட்டார். கிடைக்கிறதே போதும்னு பட்ட பிறகுதானே புரியுது. புரிஞ்சும் சில சமயம் மௌனமாக தான் இருக்க வேண்டி இருக்கு. நான் கூட தாங்க பல முறை இதை யோசிச்சிருக்கேன். என்னடா வாழ்க்கை இதுன்னு. முந்தா நாள் என் ஒய்ஃபு கஞ்சி குடித்தா கூட நீங்கள் கூட இருந்தால் போதும்னு சொன்னப்ப உடஞ்சிட்டேங்க என்று சொன்னான். லேசா மொபைல் அழைத்தது அவனுக்கு. காயத்ரி, இனிமே நாம ஒன்றா இருக்க போறண்டி, சந்தோஷமாயிரு. சீக்கிரமா அங்கேயே வந்து விடுவேன். மறுமுனையில் சந்தோஷமாக முத்தமிட்டாள் அவன். இந்த முறை தாய்நாடு எங்களை திருப்பி அனுப்ப போவதில்லை என்றான்.